சிவனுக்கான உண்மையான சொத்து யார் தெரியுமா? சிவன் அடியார்கள், சிவனை வணங்கக்கூடிய பக்தர்கள். அப்போ அந்த அடியார்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா மனசுதான் கோயில். அப்போ இங்க வைங்க அவரை, எந்த கோரிக்கையும் அவரை வைக்காங்க. அமைதியாக அவரை பார்த்து அவருடைய ஆராதனையை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிங்க. ஐயா சிவபெருமானே, எம்பெருமானே, உங்களுடைய அருள் எனக்கு வேணும் ஐயா அப்படின்னு மனசார இந்த ஒற்றை வேண்டுதலை வையுங்க. கண்டிப்பாக இந்த சிவராத்திரியில 11:20 to 12:34 இந்த நேரம் தான் இருக்குதுலே அற்புதமான ஒரு நேரம். முழுமையாக இந்த சமயத்துல அவரை பார்த்து, அண்ணாமலையாரை பார்த்து, அருணாசலேஸ்வரை பார்த்து, ஈசனை பார்த்து, எம்பெருமனை பார்த்து, இறைவா உன்னுடைய அருட்பார்வை எனக்கு வேண்டும் இறைவா அப்படின்னு ஒற்றை கோரிக்கை வைங்க. நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சொல்ல